Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் டூ ப்ளஸ் verb ing பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன டூ ப்ளஸ் verb ing, டூ வந்துச்சுனாலே அது டூங்கிறது இன்ஃபினிட்டிவ், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்துட்டு வி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது, V1 verb தான் யூஸ் பண்ணணும் நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். சில இடங்களில் வந்துட்டு நம்ம verb ing யூஸ் பண்ணுவோம், அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஜென்ரலி நம்ம வந்து ஆல்ரெடி யூசேஜ் ஆஃப் டூவில் வந்து அந்த V1 ஃபார்ம் போட்டு எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக், நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஐ கேம் டு டெல், அந்த மாதிரி ஐ கேம் டு டெல். ஸோ ரெண்டு வேர்ப் வரும்போது ஒரு வேர்பை போட்டுட்டு அடுத்த வேர்பை சேர்த்தும் போது பெரும்பாலும் நம்ம இந்த டூ அப்படின்றத போட்டு V1 வேர்பை போட்டு பேசணும். இதே வந்து சேர்த்து பேசும்போது ரெண்டு வேர்ப்ஸை சேர்த்து பேசும்போது வந்து பாரு, கம் அண்ட் see, போய் தூங்கு, கோ அண்ட் ஸ்லீப், அந்த மாதிரி அண்ட் வச்சு பேசணும். இப்போவும் நம்ம வந்து ரெண்டு வேர்ப் சேர்ந்து வரும்போது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேர்ப் சேரும்போது ஒன்று வந்து நார்மலாக அந்த வேர்ப் அந்த டென்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வர்றதில் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ப்போம். இன்னொன்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ப் அதுக்கப்புறம் டூ அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்திட்டு வருவோம். அது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு வேர்ப் வர்றது தான். ஓகே, இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜிங்கிறது ஒன்றும் கிடையாது, இது வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, GERUND ஜெரண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லா சென்டென்ஸ்லையுமே ரெண்டு செயல்கள் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செயல் வந்து பார்த்தோம்னா டென்ஸை மீன் பண்ணோம். ஓகே, அந்த டென்ஸ் மீன் பண்ணுறதில்ல, அது வந்து இண்டிகேட் பண்ணும் என்ன டென்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணோம். அடுத்ததில் வந்து எல்லாமே இந்த ஜெரண்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கோங்க, என்ஜாய், அவாய்ட், ஃபினிஷ், கீப், சஜஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு வந்து ப்ராப்பராக இதுதான் ஸ்ட்ரக்சர் இதுதான் ரூல்ஸ்ன்னு நம்ம கிடையாது, எதுவும் ப்ராப்பராக கிடையாது. நம்ம இதெல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ என்ஜாய் வாட்சிங் டிவி, ஐ என்ஜாய் வாட்சிங் டிவி. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து என்ஜாய், செகண்ட் வேர்ப் வந்து வாட்ச், அது கூட நம்ம அந்த ஐஎன்ஜி போட்டு அதை வந்து ஜெரண்ட் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ என்ஜாய் வாட்சிங் டிவின்னு தான் சொன்னோம், ஐ என்ஜாய் டு வாட்ச் டிவின்னு சொல்லிடக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்ஜாய், அவாய்ட், ஃபினிஷ், கீப், சஜஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அடுத்ததாக வரக்கூடிய ஜெரண்டுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஐ என்ஜாய் வாட்சிங் டிவி, நான் வந்து டிவி பார்க்குறத என்ஜாய் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது அதாவது வந்துட்டு எப்பவுமே எனக்கு வந்து டிவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறோம். ஐ என்ஜாய்டு வாட்சிங் டிவி, இது வந்து பாஸ்ட் டென்ஸில். சரி, நீங்கள் அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தீங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் அங்கே போய் டிவி பார்த்தேன்ல, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அவங்க கூட சேர்ந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது, பாஸ்ட் பற்றி பேசுகிறோம். ஐ என்ஜாய்டு வாட்சிங் டிவி. இதே வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே போனாலே எனக்கு வந்து டிவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், நிறையா பேர் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்கிறது. ஐ வில் என்ஜாய் வாட்சிங் டிவி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்பு தான் வந்துட்டு நம்மளுக்கு டென்ஸை காட்டும். செகண்ட் வேர்பில் வந்து நம்ம ஜெரண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. I don't enjoy watching daily soaps. I don't enjoy watching daily soaps. ஸோ எனக்கு வந்து டெய்லி சோப்ஸ், அதாவது சீரியல்ஸ், டெய்லி மெகா சீரியல்ஸ் பார்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். I don't enjoy watching daily soaps. இதே வந்து யார்கிட்டயாவது கேள்வி கேட்கும்போது do you enjoy watching daily soaps, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா நான் வச்சுக்கோங்க. நடுவில் நம்ம டூ போட்டு பேசக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேர்பை போடுறோம், அது என்ன டென்ஸோ அதை மீன் பண்ணி போடுறோம். அதாவது என்ஜாய், என்ஜாய்ட், வில் என்ஜாய், அந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது எல்லாமே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் தான். ஓகே, ஸோ என்ஜாய், அவாய்ட், ஃபினிஷ், கீப், சஜஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம சென்டென்சஸ் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது ஐ அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஐ அவாய்ட் ட்ரிங்கிங் அவுட் சைட், அதாவது வந்து ட்ரிங்கிங்னால் வந்து எனக்கு பீவரேஜஸ் எதுவுமே பிடிக்காது, எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஐ அவாய்ட் ட்ரிங்கிங் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த மாதிரி வந்து கோலா ட்ரிங்க்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். வி ஷுட் அவாய்ட் டேக்கிங்
talking to them. We should avoid talking to them. அவங்கக்கிட்ட பேசுகிறத நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ அவாய்ட் அப்படின்னு வரும்போது அடுத்ததாக வரதில் வந்து அந்த ஜெரண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். we should avoid to talk to them நம்ம ஜென்ரலாக சொல்ல மாட்டோம். we should avoid talking to them. okay, I avoid eating junk foods. I avoided eating there. அதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம்ல, அங்கே சாப்பிட்றதை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னா I avoided eating there. அந்த மாதிரி நான் அங்கே போனேன் ஆனால் அங்கே வந்து நான் சாப்பிடல, தவிர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதே வந்து அந்த இடத்துக்கு போவேன் ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். I will avoid eating there. நாங்கள் போனாலே சாப்பிட்றத தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி we should avoid talking to them. we should avoid eating junk foods. அந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணுறது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் எதில் பண்ணுறோம், இந்த verb, அது கூட அடுத்ததாக வரக்கூடிய ing. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். they avoided meeting some of their colleagues. they avoided meeting some of their colleagues. ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சில கொலீக்ஸை மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸ். they avoided meeting some of their colleagues. இந்த இடத்துல வந்து they avoided to meet some of their colleaguesன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, they avoided meeting some of their colleagues. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கிடையாது. இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. I have just finished eating my dinner. நான் இப்போ தான் என் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். They finished painting the walls last evening. They finished painting the walls last evening. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவோ அது என்ன டென்ஸில் வேணாலும் இருக்கலாம். செகண்டாக வர்றது வந்து ing gerund தான் யூஸ் பண்ணோம். They finished painting the walls last evening. அவர்கள் வந்து பால்ஸை நேற்று சாயந்தரம் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். He will finish collecting the information by 7 p.m. ஸோ சாயங்காலம் 7 மணிக்குள்ளார அவன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி முடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறோம். He will finish collecting the information by 7 p.m. ஸோ to போட்டு ing போட்டுறக்கூடாது. He will finish to collectingனு சொல்லிட்டோம்னா அது தப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது imagine. I can't even imagine living without her. ஸோ அவள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் இமேஜின் கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. ஐ காண்ட் ஈவன் இமேஜின். ஐ காண்ட் இமேஜின்னா என்னால் கற்பனை பண்ண முடியாது. இது வந்து கற்பனை கூட பண்ண முடியாது, அதனால ஈவன் போடுறோம். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் லிவிங் வித்தவுட் ஹர். ஸோ சாரி, லிவிங்கில் லிவிங். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் லிவிங் வித்தவுட் ஹர். I can't even imagine going to that place all alone. அந்த இடத்துக்கு தனியாக போகிறத பற்றி நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்ப்பா, கற்பனை கூட என்னால் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த இடம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். I didn't even imagine going there alone. ஸோ நான் கற்பனை கூட பண்ணல தனியாக போவேன்னு, அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, I didn't even imagine going there alone. ஸோ கற்பனை கூட நான் செஞ்சு பார்க்குறதுல செய்யலை அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். அடுத்தது, யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை செஞ்சுருங்க அப்படின்னு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கால் கான்ஃபரன்ஸில் மாதிரி இருக்கோம், இல்லை நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு மட்டும் ஏதாவது ஒரு வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போல்லாம் வந்து இந்த கீப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். கீப் டாக்கிங், கீப் சீயிங், கீப் வாட்சிங், அந்த மாதிரி சொன்னோம்னா போதும். ஓகே, I'll be in a moment, but you people keep talking, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். யூ பீப்புள் கீப் டாக்கிங், யூ பீப்புள் கீப் டாக்கிங். வெறும் கீப் டாக்கிங்னு சொன்னோம்னாலே போதுமானது தான். இல்லை ஃபுல்லாக சொல்லணும்னா யூ பீப்புள் கீப் டாக்கிங், யூ கைஸ் கீப் டாக்கிங், அந்த மாதிரி சொல்லணும். யூ கைஸ் கீப் டூயிங், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, இதோ வந்துடுறேன் அப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ யூ கைஸ் கீப் டூயிங், I'll be back in a moment. மொமெண்ட் சொல்லலாம், இல்லை I'll be back in few minutes, அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். in few minutes. They kept moving towards the cave. They kept moving towards the cave. அவங்க அந்த குகையை நோக்கி சென்று கொண்டு இருந்தார்கள், இல்லை நகர்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ they kept moving towards the cave. நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம், பட் அவங்க நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சொல்கிற அட்வைஸோ இல்லை நாங்கள் சொன்ன சஜஷன்ஸோ அவங்க காது கொடுத்து கூட கேட்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருந்தாங்க. எதை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க? அந்த குகையை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு தான் வந்து இந்த கீப், கெப்ட், வில் கீப் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த நகர்ந்து கொண்டே, போய்கொண்டே, இருந்து கொண்டே, சாப்பிட்டு கொண்டே, அந்த மாதிரியெல்லாம் அந்த கொண்டே அப்படின்ற சேர்த்து சொல்லும் போதெல்லாம் இந்த கீப், கெப்ட், வில் கீப் அப்படின்றத போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோம். நடுவில் டூ வரக்கூடாது. அடுத்தது சஜஸ்ட். ஐ வுட் சஜஸ்ட் கன்சல்டிங் அ டாக்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எதுக்கோ போய் ஒரு டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வுட் சஜஸ்ட் கன்சல்டிங் அ டாக்டர். ஐ வுட் சஜஸ்ட் யூ கோயிங் டு அ டாக்டர். இல்லை வந்து ஐ வுட் சஜஸ்ட் சீயிங் அ டாக்டர். அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இந்த யூங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே பேசலாம். ஐ வுடன்ட் சஜஸ்ட் பையிங் அண்ட் ஏர் கண்டிஷ்னர். ஸோ இப்போ வந்து ஏர் கண்டிஷ்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நீ இருக்கிறதுல வந்து ஏர் கண்டிஷ்னர் வேண்டாம், நீ வேறு ஏதாவது வாங்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஐ வுடன்ட் சஜஸ்ட் பையிங் அண்ட் ஏர் கண்டிஷ்னர். அந்த மாதிரி நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு நம்ம பேசலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த ஃபார்ம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 2 வேர்ப் இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடியும் நம்ம வந்து 2 வேர்ப் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து டென்ஸை காட்டுச்சு, செகண்ட் வேர்ப் வந்து நம்ம ஐஎன்ஜி போட்டு ஜெராண்டாக தான் அது யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் இதில் பார்க்க போகிறதுலையும் வந்து 2 வேர்ப் வரப்போகுது. ஆனால் என்னென்னா, இது சேர்த்து பேசும்போது ஒரு வேர்ப் இன்னொன்று வந்துட்டு ஜெராண்ட், அதாவது வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதையவே யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா 2 யூஸ் பண்ணியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு மட்டும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா verb + 2 + verb. ஓகே, ஸோ இது என்னென்ன மாதிரினா, லவ், லைக், ஹேட், கண்டினியூ இதெல்லாம் வரும்போது நம்ம இந்த 2 வகையிலையுமே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த 2 ஸ்ட்ரக்சருமே நான் வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ லவ் ஒரு verb, சிங்குன்றது ஒரு verb. அது ரெண்டும் சேர்த்து பேசும்போது நம்ம verb + verb + ing, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து verb. ஓகே, அடுத்தது வந்து verb + ing ஜெராண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இதில் வந்துட்டு 2 வேர்புக்கு நடுவில் 2 போடுவோம், ஐஎன்ஜி அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ லவ் சிங்கிங், ஐ லவ் சிங்கிங், ஐ லவ் டான்சிங், ஐ லவ் ஸ்விம்மிங், ஐ லவ் டாக்கிங், எது வேணாலும் இருக்கலாம். ஐ லவ் பிளேயிங். அந்த மாதிரி வந்து எதை சொல்கிறோமோ, எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதில் ஐஎன்ஜி சேர்த்து பேசிகிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு வந்து பாட பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் சிங்கிங், ஐ லவ் டான்சிங், ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக், அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதே வந்துட்டு இப்படி சொல்லணுன்னா ஐ லவ் டு சிங், எனக்கு பாட பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும், எனக்கு பாடுறது பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும், ரெண்டும் மீனிங் ஒன்று தான். ஓகே, ஆனால் சென்டென்ஸ் பாருங்கள், இந்த 2 போட்டுட்டோம்னா இங்கே வந்து ஐஎன்ஜி போடலை. இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு லவ், லைக், ஹேட், கண்டினியூ இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இது நிறைய சென்டென்சஸ் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள் எங்கேயாவது புக்ஸில் எல்லாம். நானும் வந்து சென்டென்சஸ் கிடச்சிதுன்னா அது வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போடுறேன். ஐ லவ் சிங்கிங், ஐ லவ் டு சிங். இந்த இடத்துல வந்து ஐ லவ் டு சிங்கிங்னு சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. ஸோ முன்னே நம்ம பார்த்த இதுலெல்லாம் எந்த இடத்துலையுமே 2வே வரக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதுலையும் 2 வேர்ப். அதில் வந்துட்டு ஒன்று வந்து முன்னத்தை பார்த்த மெத்தடில், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ப் போட்டுட்டு செகண்ட் வேர்பில் வந்துட்டு ஐஎன்ஜி சேர்த்து ஜெராண்ட் ஃபார்மாக நம்ம எழுதலாம். இன்னொன்றில் வந்து பார்த்தோம்னா 2யுமே வேர்ப் மட்டும் போட்டு நடுவில் ஒரு 2 போட்டும் எழுதலாம். ஓகே, ஸோ எதுக்கு லவ், லைக், ஹேட், கண்டினியூ இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம். ஐ ஹேட் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எனக்கு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுறது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஐ ஹேட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐ டோன்ட் லைக் அப்படின்னும் சொல்லலாம். ஐ ஹேட் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு இதை சொல்லலாம், இல்லைனா ஐ டோன்ட் லைக் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதே மாதிரி ஐ ஹேட் டு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஐ ஹேட் டு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இந்த 2 பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதனால தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ I hate talking to strangers, இல்லை I hate talking to them, I hate talking to my colleagues, I hate talking to my relatives, எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். ஓகே, ஸோ I hate to talk to strangers, I hate to talk to them, I hate to talk to யாராவது ஒரு பேர் வச்சோம்னா அவங்க பேரை சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, I like dancing, I like dancing, I like to dance, I like to dance, I like dancing, I like to dance. இதே வந்து I like dance அப்படின்னு சொன்னோம்னா மீனிங் வராது, பட் என்னன்னா எனக்கு நடனம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் போயிடும். அது கம்ப்ளீட்டாக வேறு. நமக்கு ஆடுறது நம்ம ஆடுறதுவே நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது வேறு. இன்னொன்று டான்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஐ லவ் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஓகே, எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா ஐ லவ் டான்ஸிங், அதாவது நான் ஆடுறது எனக்கு பிடிக்கும், ஐ லவ் டான்ஸிங்.
ஐ லவ் டு டான்ஸ், எனக்கு ஆடுறது பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இதே வந்து ஐ லைக் டான்ஸ்ன்னு சொன்னால் அதோட மீனிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஐ லைக் டான்ஸ், ஐ லைக் பேலே டான்ஸ், அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் வரும்போது அந்த டான்ஸ், அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த இடத்துல என்னென்னா எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்குன்றது மாதிரி பேசிகிட்ருக்கோம். ஐ லைக் டான்ஸிங், இல்லைன்னா ஐ லைக் டு டான்ஸ், ஐ லைக் டு டான்ஸ். ஐ லவ் பிளேயிங் டென்னிஸ், ஐ லவ் பிளேயிங் டென்னிஸ். ஐ லவ் டு பிளே டென்னிஸ். ஸோ எனக்கு டென்னிஸ் விளையாடுறது பிடிக்கும், எனக்கு டென்னிஸ் விளையாட பிடிக்கும். ரெண்டும் மீனிங் ஒன்று தான், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டிங்கன்னா டூ போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா டூ போடுறதுனால ஐஎன்ஜி போடாமல் நம்ம பேசுகிறோம். இதே வந்து ஐ லவ் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த டென்னிஸுங்கிற விளையாட்டு எனக்கு பிடிக்கும். நம்ம ஆடுறோம் ஆடலைங்கிறது அது அடுத்தது, எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், அவ்வளோதான். அது நம்ம ஆடுறோமா இல்லையான்றது நம்ம சொல்லவே இல்லை. ஓகே, அடுத்தது யூ கண்டினியூ வாட்சிங் த ப்ரோக்ராம், யூ கண்டினியூ வாட்சிங் த ப்ரோக்ராம், இல்லைனா யூ கண்டினியூ டு வாட்ச் த ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க. லவ், ஹேட், லைக், கண்டினியூ, இதெல்லாம். ஸோ இது வரும்போது நம்ம ரெண்டு ஸ்டைலில் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரெண்டு வேர்ப் வரும்போது ரெண்டு ஸ்டைலில் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2 + verb + ing, அதாவது 2 கூட ஜெரண்ட் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்லலாம் வந்து 2க்கு அடுத்தது வந்து verb கூட ing யூஸ் பண்ணவே கூடாதுன்னு படிச்சிருக்கோமே. இப்போ எப்படி இந்த 2 கூட வந்து verb ing யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 2 வந்து இன்ஃபினிட்டிவ் கிடையாது, ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுது. ஸோ ப்ரப்போசிஷனோட ரூல் என்ன, ப்ரப்போசிஷனோட அடுத்ததாக வரக்கூடிய வேர்பில் கண்டிப்பாக ing இருக்கும்னு படிச்சிருக்கோம். அதாவது ஃபார், ஆன், இன், ஆஃப் அதெல்லாம் வரும்போது அடுத்ததாக வரக்கூடியதில் ஐஎன்ஜி இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ. ஓகே, ஆன் ஹியரிங் த நியூஸ், ஆன் டாக்கிங் அபவுட் தட், அந்த மாதிரியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த ப்ரப்போஷனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேர்பில் வந்து கண்டிப்பாக ஐஎன்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் கோயிங் டு பெட், பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப், அந்த மாதிரியெல்லாம். ஓகே, ஆஃப்டர் ஹேவிங் யோர் லஞ்ச், ஆஃப்டர் ஹேவிங் யோர் ஷவர். ஸோ இதெல்லாம் நல்லா நான் வச்சுக்கோங்க. ப்ரப்போசிஷனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேர்பில் ஐஎன்ஜி கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துலையும் அதே ரூலை தான் போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல இந்த 2 எல்லாம் வந்து ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுது. அதனால அடுத்ததாக வந்துட்டு வரக்கூடிய வேர்ப்ஸில் எல்லாத்துலேயுமே ஐஎன்ஜி போட்டு பேசுகிறோம். இப்போது ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹிம் டுமாரோ. ஸோ இந்த லுக் ஃபார்வர்ட் டு அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ப்ஸ். அந்த குரூப் ஆஃப் வேர்ப்ஸில் வந்து மெயின் வேர்ப் இருக்கும், ஒரு அட்வேர்ப் இருக்கும், இல்லைனா ஒரு ப்ரப்போசிஷன் இருக்கும். மெயின் வேர்ப், அட்வேர்ப் இருக்கும், இல்லை மெயின் வேர்ப் ப்ரப்போசிஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா மூணுமே இருக்கும். மெயின் வேர்ப், அட்வேர்ப், ப்ரப்போசிஷன் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஆன் ஃபயர், ஆன் சேல், அவுட் ஆஃப் ஃபேஷன், ஃபார் ஏஜஸ், வித் ரிகார்ட்ஸ் டு, வித் ஆல் ரெஸ்பெக்ட், பை மிஸ்டேக், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் தான் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரேசல் வேர்போட லிஸ்ட்லேயே இந்த 2 வச்சு முடிகிறத மட்டும் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஃப்ரேசல் வேர்போட லிஸ்ட் இருக்குது, அது நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹிம் டுமாரோ. இதெல்லாம் நம்ம பைஹார்ட் பண்ண மாதிரி நான் வச்சுட்டோம். அந்த ஃப்ரேசல் வேர்போட லிஸ்ட் நான் போட்டோன்னா அது நல்லா பைஹார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 2 வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பில் தான் நம்ம ஐஎன்ஜி போட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த 2 பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹிம் டுமாரோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நான் அவரை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதாவது நாளைக்கு சந்திக்க போகிற அவரை, அதனால் நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன், இல்லை ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹிம் டுமாரோ, இல்லைன்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஹீ கன்ஃபெஸ்ட் டு ஸ்டீலிங் த மணி ஃப்ரம் த லாக்கர். அவர் கன்ஃபெஸ் பண்ணிட்டாரு, அதாவது என்ன ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாரு, தான் தான் பணத்தை வந்து லாக்கர்லேருந்து திருடினதாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். She adjusted to living on her own. She adjusted to living on her own. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இப்போ வந்து அவங்க தனியாக தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வந்து என்னென்னா அவங்க இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, தனியாக வாழ்றதுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். He objects to, ஆப்ஜெக்ட்ஸில் அப்ஜெக்ட்ஸ். ஓகே, மறுக்கிறாரு, மறுப்பு தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அதெல்லாம்.
he objects to spending so much on cosmetics. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் இல்லை மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்குறதுல வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதுக்கு போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. ஓகே. She devoted her life to helping the poor. She devoted her life to helping the poor. அவங்களோட லைஃபவே வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ஃப்ரேசல் வேர்ப் கூட இந்த ப்ரப்போர்ஷன் எது வந்தாலுமே நம்ம அடுத்ததாக வந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல டூ மட்டும் பார்க்குறதுனால நான் செப்பரேட்டாக அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்ததாக டூ இஸ் அ பார்ட் ஆஃப் an adjective ப்ளஸ் ப்ரப்போசிஷன் காம்பினேஷன். ஓகே. நம்ம ஆல்ரெடி இடி அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இடி அட்ஜெக்டிவ்ஸ் கூட இந்த டூ அப்படின்றது சேர்ந்து வரும்போது அந்த டூக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேர்பில் ஐஎன்ஜி போடணும். ஓகே. ஏன்னா இந்த இடத்துலையும் டூ அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டிவ் கிடையாது, ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுது. he is accustomed to. accustomed அப்படின்னா used to, பழக்கமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறோம். he is accustomed to having his own office இல்லை his own office room அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது என்னென்னா இப்போது அவருக்குன்னு ஒரு ரூம் தனியாக வேணும் அவருக்கு. அப்போ தான் அவர் அந்த அளவுக்கு அவருக்கு பழக்கமாயிடுச்சு. அவர் வந்து எப்பவுமே தனியாக தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோம். he is accustomed to having his own office. அதே மாதிரி he is not accustomed to having his own office. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு அவர் செயல்பட்டு அவருக்கு பழக்கமே இல்லை. எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து தான் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணுவார் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஸோ இதுவே வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வார்த்தையை வந்து எதிர்த்து யாருமே கேள்வி கேட்டதில்லை அப்படின்னா ஐ எம் நாட் accustomed to having my words questioned. ஸோ யாரும் நான் சொன்ன வார்த்தையை எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நாட் accustomed to having my words questioned. ஸோ இதுவே வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா no one has questioned my words before. no one has questioned my words before. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பேசிடலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் சுற்றி வளைச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப தரவாக இருந்தீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் போட்டு நம்ம பேசிடலாம். she is committed to improving her English. she is committed to improving her English. அவங்க வந்துட்டு ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க. எதுக்கு குறிக்கோளோடு இருக்காங்க? தன்னோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுல குறிக்கோளோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடி ஃபார்ம்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ், அது கூட இந்த டூ வருது இல்லைங்களா? அது வந்து ப்ரப்போர்ஷனுக்கு உண்டான வேலையை செய்யுது, இன்ஃபினிட்டிவ் கிடையாது. அதனால தான் ஜெரண்ட் யூஸ் பண்ணுறோம். The government is dedicated to ending poverty. கவர்மெண்ட் அரசாங்கம் வந்துட்டு வறுமையை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். we are used to sleeping with the window open. ஸோ எங்களுக்கு வந்து ஏசியெல்லாம் பழக்கம் இல்லை, எப்பவுமே நாங்கள் விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சு தான் தூங்கி எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். I am addicted to watching daily soaps on TV. I am addicted to watching daily soaps on TV. ஸோ டெய்லி மெகா சீரியல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியறதில்ல அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம வந்து வேர்ப் யூஸ் பண்ணுறதுனால தான் வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வேர்ப் கூட ஐஎன்ஜி தான் வரணுன்ட்டு இல்லை, நவுன் போட்டு கூட நம்மெல்லாம் பேசலாம். ஓகே. I am addicted to mega serials. I am addicted to daily soaps. I am addicted to liquors அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். இதே வந்து ஐஎன்ஜிஸ் எல்லாம் வரும்போது I am addicted to watching daily soaps. I am addicted to watching cricket matches. இல்லை வந்துட்டு I am addicted to smoking அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஓகே. she is committed to improving the present infrastructure of a company. எங்கள் கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுல அவங்க ரொம்ப மும்மரமாக இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்க, ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்கிறது. I am opposed to increasing taxes. ஸோ டேக்ஸ் ஏற்றிட்டே போகிறது வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். Doctors and nurses in a hospital are truly dedicated to making life better for the patients. So dedicated to making life better. ஓகே. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸும் நர்சஸும் வந்து பேஷண்ட்ஸோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுல, அதாவது பெட்டர் ஆக்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். she was devoted to helping the poor throughout her life. அவங்க வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்காகவே வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். he is not used to driving on the right hand side of the road. Okay, he is not used to, illa he is not accustomed to driving on the right hand side of the
ரோட். அவருக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஓட்டி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா நம்ம எல்லாருமே வந்து லெஃப்ட் ஃப்ரீ, நம்ம நாட்டில் வந்து எல்லாமே லெஃப்ட் சைட்லேயே ஓட்டி பழக்கிட்டு திடீர்னு வந்து வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இனிஷியலி. ஸோ அதை மாதிரி பேசுகிறது. ஹீ இஸ் நாட் யூஸ்டு டு டிரைவிங் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரோட். அடுத்தது, to is a part of a noun plus preposition combination. Her great dedication to, so dedication, reaction, addiction இதெல்லாம் வந்து noun, அது கூட அந்த to அப்படிங்கிறது சேர்ந்து வருது. ஸோ இந்த to அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த நவுனோட சேர்ந்து வந்தாலும் ஒரு ப்ரப்போசிஷனுக்கு உண்டான செயலை செய்யுது. ஸோ ரூல் பிரகாரம் ப்ரப்போசிஷனுக்கு அடுத்த வரவ ing ஃபார்ம் அதை யூஸ் பண்ணுறோம். Her great dedication to teaching inspires many students. ஸோ அவங்க வந்துட்டு ஆத்மாத்மா டீச் பண்ணுறாங்க, அது வந்து பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஹர் ரியாக்ஷன் டு வின்னிங் த கோல்ட் மெடல் வாஸ் ப்ரைஸ்லெஸ். ஸோ அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்ச அந்த மொமெண்ட், அந்த ஒரு நிமிஷம் வந்து நம்ம பார்த்துருக்கணும். அவ்வளோ வந்து எத்தனை கொடுத்தாலும் நம்மளுக்கு அது திருப்பி கிடைக்காது அந்த நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அவங்க ரியாக்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அப்படின்னு சொல்கிறோம். His addiction to surfing the internet is a problem. இந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பண்ணலாம், மேபி வீடியோஸ் பண்ணுறது, ப்ரௌஸ் பண்ணுறது, சில பேர் மூவிஸ் பார்க்குறது, எனிதிங். ஸோ அந்த மாதிரி வரனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த இடத்துல வேர்பை வச்சு பேசுகிறோம். இதே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டுன்னு சொன்னீங்கன்னா ஐஎன்ஜியெல்லாம் வராது, ஏன்னா அது நவுன் தான். His addiction to internet is a problem. சிம்பிளாக சொல்ல இந்த இடத்துல வந்து surfing the internet, எப்போ பார்த்தாலும் ப்ரௌஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால his addiction to browsing the internet is a problem. Her dedication to teaching was impressive. ஸோ அவங்க ஆத்மாத்மா டீச் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். His devotion to dancing allowed him to win the competition. ஸோ அவங்க டான்ஸுக்கு வந்து அவங்கள தன்னைத்தானே அர்ப்பணிச்சிட்டாங்க. அந்த டிவோஷன் தான், அந்த அர்ப்பணிப்பு தான் அவங்கள அந்த காம்படிஷனில் ஜெயிக்க வச்சுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ எப்போவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, டூ அப்படின்றது வரும்போது அது இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேர்பில் வந்து ஐஎன்ஜி போடக்கூடாது, V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு நம்ம டூக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி phrasal verb preposition combination, adjective preposition combination, noun preposition combination, இது மூணு வரும்போது மட்டும் அந்த அதாவது ப்ரப்போஷன்றது நிறைய வரும், டு, ஆன், இன், ஃபார், ஃப்ரம் எல்லாமே வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த டூங்கிற ப்ரப்போஷன் மட்டும்தான். ஓகே, இதெல்லாம் வரும்போது வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டு தான் பேசணும். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு நம்ம வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் வந்து எப்படியும் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நான் வச்சுக்கணும். டெய்லி அது ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அடுத்தடுத்தது இதுக்கு அடுத்ததாக வேர்ப் வந்துச்சுனாலே நம்ம ஐஎன்ஜி போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் யூ in the next video. Until then, thank you. Bye bye.